வியாபார நோக்கம் கிடையாது. முக்கியமா கீழே நம்பர் போட்டு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, கன்சல்டேஷனுக்கு ₹500 ஃபீஸ் அப்படின்ற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். நம்ம இந்த ராசியில பிறந்திருக்கோம், இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம், இந்த பாதத்துல பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா, வைபு வித் ஈஷாருன்றதுல இருந்து ருத்ரான்னு மாறி இருக்கனே தவிர அதே ஆள் தான். எல்லோருக்கும் வணக்கம். வைபு வித் ஈஷார் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இப்போ அந்த சேனல் தான் ருத்ராவா மாறி இருக்கு. முக்கியமான காரணம் எனக்கு சில மாற்றங்கள் நடந்தது. ஸோ இது என்னுடைய புது அவதாரம். இந்த ருத்ராவின் ஆராய்ச்சியின் மூலமா தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான விளக்கத்தையும் வழிகாட்டியாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை முழுசா ஓட்டி விடாம பாருங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க. பொதுவா ஒரு படத்துல ஒரு ஹீரோ ரெட்டை வேடத்துல நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான், இன்னொருத்தன் இன்னொரு மாதிரி இருப்பான். வேற மாதிரி செயல்படுவாங்க. அது மாதிரிதான் நம்ம நவகிரகங்களும். இதுல ராகு, கேது நிழல் கிரகம் அப்படின்றதுனால அதுக்கு தனியா வீடு கிடையாது. ஆனா சூரியனுக்கு ஒரு வீடு, சந்திரனுக்கு ஒரு வீடு. இதுல மீதி இருக்கிற 5 கிரகங்களுக்கு தலா 2 வீடு இருக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் அஸ்ட்ராலஜர் கிடையாது. நோ விபூதி. இது என்னோட பக்தி. இது வரைக்கும் வைபூதி ஷேருக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ நான் புதுசா ருத்ரான்னு ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன். அந்த ருத்ராவின் ஆராய்ச்சியின் பலன் தான் இந்த வீடியோ. முக்கியமா எனக்கு சில மாற்றங்கள் நடந்தது. அது உங்களுக்கு நடக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு தகவலா குடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நிச்சயமா ஆதரவு தருவீங்க நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலாவது ராசியாக நம்ம மேஷ ராசியை பார்க்க போறோம். இந்த மேஷ ராசியோட அதிபதி செவ்வாய். அதே செவ்வாய் விருச்சிகத்துக்கும் அதிபதி. இப்போ மேஷத்துக்கு செவ்வாய் எப்படி செயல்படுவாரு, விருச்சத்துக்கு செவ்வாய் எப்படி செயல்படுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2த்துக்கும் ஒரு முரண் இருக்கு. என்னன்னா மேஷம் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய ராசி. செவ்வாய் அங்க மிகவும் வேகமாக செயல்படுவார். விருச்சகம் ரொம்ப இன்டென்சிவா சிந்திக்கக்கூடிய ராசி. ஸோ அங்க செவ்வாய் ரொம்ப ஆழமா வேகமா போவார். ஸோ இது 2த்துக்கும் உண்டான முரண் இதுதான். ஸோ அதனால மேசராசிக்காரர்கள் டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரர்கள் அதை உள்ளுக்குள்ள வைத்து வைத்து கோபத்தை சரியான நேரத்துல வெளிப்படுத்தணும்னு காத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கான பலமை நீங்க அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்க கோபம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். முக்கியமா மேஷராசிக்காரர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கோபத்தை உங்களோட திறமையிலையும் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையும் மாணவர்களா இருந்தீங்கன்னா படிப்புலையும் செயல்படுத்தினீங்கன்னா நீங்க தான் நம்பர் 1. மாற்று கருத்தே கிடையாது. அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்க உள்ளுணர்வை நம்பி 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 பழைய குப்பைகள் எல்லாம் உள்ள சேர்த்து 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 பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை இருந்தீங்கன்னா இத்தோட அதை கைவிட்டுருங்க. விருச்சிக ராசிக்க நேயர்கள் உங்களுடைய உள்ளுணர்வுகளை தயவு செய்து நல்ல விஷயத்துக்கு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு மிகப்பெரிய பலமா அமையும். ஸோ தயவு செய்து மனிதர்களை நம்புங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ரிஷபராசி அண்ட் துலாம் ராசி. ரிஷபராசியோட அதிபதி சுக்கிரன். துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன். இதுல ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மாற்றத்தை இவங்க டக்குன்னு சடானா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்க உங்களுடைய பலம் என்னன்னா வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கால ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த எவலுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ண தயாராயிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க தயாராயிடும். இங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா அதே சுக்கிரன் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி செயல்படும்னா இவங்க சமநிலை வேண்டும் அப்படின்றதுக்காக எல்லார்த்திட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் மனதையும் நோகடிக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க தன்னைத்தானே வருத்தி கொண்டே இவங்க வாழ்க்கையில முன்னேறாம போயிடுவாங்க. ஸோ அதனால அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை தனக்கும் துலாம் ராசிக்காரர்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமா அவங்க மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போய் சேருவாங்க. இந்த ரிஷப ராசிலையும் துலாம் ராசிலையும் இருக்கிற சுக்கிரன் எப்படி முரண்படுவார்னா ரிஷபத்துக்கு பிடிவாதத்தையும் ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையையும் கொடுப்பாரு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சியை விட்டு விட்டு அடுத்தவங்களோட வளர்ச்சி அடுத்தவங்களுடைய மனம் புண்படக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுவது இந்த மாதிரி எண்ணத்தை துலாம் ராசிக்கு கொடுப்பாரு. ஸோ ரிஷப ராசிக்கு சுக்கிரன் ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி செயல்படுவாரு. துலாம் ராசிக்கு சுக்கிரன் ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி செயல்படுவார். இதை நீங்க புரிந்து கொண்டு சரியாக சுக்கிரனை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தி ஏற்றிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தான் அதிபதி. அதே போல கன்னி ராசிக்காரர்களுக்கும் புதன் பகவான் தான் அதிபதி. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் எப்படி மாறுபடுவார் அப்படின்னா முரண்படுவார் அப்படின்னா மிதுனத்துல இருக்கிற புதன் மிதுன ராசிக்காரர்களை ரொம்ப அறிவாளியா ஆக்குறதுக்காக பறந்து சிந்திக்கக்கூடிய திறமைய ஆக்டிவேட் பண்ணுவார். ஆனா இந்த கன்னி ராசிக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப ஆழமா சிந்தித்து செயல்படுறதுக்கான ஒரு விஷயத்த ஆக்டிவேட் பண்ணுவார்.
ஸோ உங்களோட பலத்தை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா புதனுடைய அந்த எனர்ஜியை நீங்க வந்துட்டு உள்வாங்கலாம். ஸோ உங்களுடைய இந்த பறந்து விரிந்து யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு முக்கியமா என்ன தேவை தெரியுமா மிதுன ராசிக்காரருக்கு? கான்சென்ட்ரேஷன், டிசிப்ளின், டிஸ்ட்ராக்ஷன் ஆகவே கூடாது. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம உங்களுடைய அறிவை, சிந்தனையை சரியான விகிதத்துல பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா இந்த யூனிவர்ஸ் புதன் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரும். அதே போல கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஆழமா சிந்தித்து சிந்தித்து வாழ்க்கையில என்ன கண்டீங்க? ஸோ அதனால ஆழமா சிந்திக்கிறத தவிர்த்துட்டு நிறைய பேர் பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன் பாங்களா, அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கன்னிராசிக்காரர்கள் தான். ஏன்னா இங்க இருக்கிற புதன் ரொம்ப ஆழமா சிந்திக்க வைத்து பெர்ஃபெக்டா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தூண்டிவிடும். ஸோ அதனால நீங்க பெர்ஃபெக்ஷனை விட்டுட்டு டூயிங் ஆக்ஷனுக்குள்ள இறங்குங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ஆக்ஷன் இஸ் பெட்டர் தேன் பெர்ஃபெக்ஷன். நான் பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன்னா கடைசி வரைக்கும் நீங்க இப்ப வந்து மேல வளர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்ம ஆக்ஷன்ல இறங்குறதுன்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால இப்போ மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் எப்படி செயல்படுவாரோ நீங்க பாத்துட்டீங்க. ஸோ அதனால உங்க பலம் அறிந்து நீங்க புதனை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரும். தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு தான் அதிபதி. ஆனா இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் பாருங்க, தனுசு ராசிக்காரர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரே இடத்துல இருக்க அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா புது விஷயத்தையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னா, குரு எப்படி செயல்படுவாருன்னா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ண வைப்பாரு. ஆனா தான் அந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஸோ தயவு செய்து உங்க பலத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட உபதேசம் எல்லாம் என்னதான் நல்லதா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அது உதவும் போது உங்களுக்கு அது உதவாதா? அப்போ நீங்க அதை கடைபிடிக்கணுமா இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து தம் அடிக்காத அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம முதல்ல தம் அடிக்காம இருந்தா தானே இன்னொருத்தவங்க நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பேட்டர்ன்ல குரு வந்து தனுசு ராசிக்கு செயல்படுவாரு. மீனராசியை பொறுத்தளவுல கம்ப்ளீட்லி ஒரு மாங்க் மாதிரி செயல்படுத்துவாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மீனராசியோட தன்மை அந்த மாதிரி. ஓகேங்களா? குரு வந்துட்டு மீனராசிக்கு வந்துட்டு என்ன சொல்றது? ஓடிக்கொண்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து ஓடிட்டே இருக்கிறது அப்படின்றது பிடிக்காது. ரொம்ப இறக்க குணமா இருப்பாங்க. ஆனா வந்துட்டு அந்த இறக்க குணம் மட்டும் இருந்தா பத்தாது. ஆன்மீக சிந்தனை வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால அவங்களுடைய வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா, எதார்த்த வாழ்க்கைக்கு வந்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு இந்த லைஃப்ப வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியும். இறக்கமா இருக்கலாம், தப்பு இல்ல. அதனாலதான் வந்துட்டு பழமொழியே உண்டு. "பாத்திரம் அறிந்து தானம் செய். நமக்கு போக தான் தானமும் தர்மமும்" அப்படின்ட்டு. இவங்க வந்துட்டு அந்த எல்லையை தாண்டும் பொழுது, ஆன்மீக சிந்தனை இருக்கிறதுனால அந்த எல்லையை தாண்டும் பொழுது இவங்க வாழ்வியல் ரீதியா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா வருது. ஸோ அதனால குருவை சரியா ஆக்டிவேட் பண்றதுக்கு இவங்க இறக்க குணம் இருக்கணும். ஆனா நமக்கு போக தான் இருக்கணும். ஆன்மீக சிந்தனை இருக்கணும். ஆனா ஒரு அளவா தான் அது இருக்கணும். எதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா தனுசு ராசிக்கு ஒரு இடத்துல இருக்க பிடிக்காது. மீன ராசிக்கு ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது பிடிக்காது. ஸோ இதுதான் குருவோட முரண். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நீங்க செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் தேடி வந்து மடியில வந்து கொட்டும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி, கும்பராசி. இந்த 2 ராசிக்கும் சனி பகவான் தான் அதிபதி. ஆனா மகரத்து பாத்தீங்கன்னா கடுமையா உழைப்பாங்க. உழைக்கிறதுக்கு எல்லா விதமான வழிவகையும் அவங்களுக்கு இயற்கையாவே அமையும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, கரெக்டான இடத்துல உழைக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி குடும்பமும் முக்கியம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். சனி வந்துட்டு வேலை வேலைன்னு கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தவறு கிடையாது. ஆனா குடும்பத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி செய்யணும். அவங்க வந்து ஒரு செக்கு மாடு மாதிரி உழைப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது என்ன பிரச்சனைனா, செக்கு மாடை வண்டியில போட்டுனா வண்டியும் சுத்தி கீழே கவுத்துரும். ஸோ அதனால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கான ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த யூனிவர்ஸும் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கும்பராசியை அப்படியே உல்டா. கும்பராசியை பொறுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா பயங்கர இன்னோவேட்டிவா யோசிப்பாங்க, பயங்கர கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாங்க. ஆனா கற்பனையிலேயே வாழ்வாங்க, அதை எக்ஸிகியூஷன் பண்ணவே மாட்டாங்க. சிம்பிளா சனி ஒரே ஆளு, ஆனா 2 வீட்டுல எப்படி பிஹேவ் பண்றான்னு பாருங்க. மகர ராசி பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், ஆனா கும்பராசி பயங்கர ஸ்மார்ட் ஒர்க்கர். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தயவு செய்து இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நான் சொன்ன அந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த யூனிவர்ஸ் டெஃபினட்டா உங்க பிளானட்டை உங்களை வந்துட்டு முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தும். ஸோ கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 5 கிரகங்களுக்கு பார்த்தாச்சு, 2 வீட்டை. அடுத்து நம்ம பார்க்க போறது சந்திரன், சூரியன். இவங்க 2 பேத்துக்கும் தலா ஒரு வீடு. சந்திரனுக்கு கடகராசி, சிம்மத்துக்கு நம்ம சூரியன். இதுல 2 பேருக்கும் அப்படியே உல்டா, பகல் இரவுங்கிற மாதிரி. சந்திரன் மனக்காரகன். ஓகேவா? யார் யாருக்கெல்லாம் சந்திர தசை நடந்துச்சுன்னா அவங்க மனக்குழப்பத்தோடயே இருப்பாங்க. ஓகேவா?
சிம்ம ராசிக்கு சூரியனா, ஸோ சூரியன் வந்து பயங்கர ஈகோஸ்டிக்கா, பயங்கர ஈகோவா இருப்பாங்க. மற்றவங்க சொல்ற பேச்சை இவங்க மதிக்கவே மாட்டாங்க. தனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரியே இருப்பாங்க. அதை மட்டும் இவங்க குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவர்களுடைய அறிவுக்கும், மற்றவர்களுடைய சிந்தனைக்கும், மற்றவர்களுடைய எண்ணத்துக்கும் இவங்க கொஞ்சம் செவி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனுடைய அந்த ஃபுல் பவர் அவங்களுக்கு வந்து பவர் கிடைச்சிரும். ஆனா கடகம் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா. தனக்கு வேண்டிய உறவு, தனக்கு ரொம்ப பாசமான உறவு, இது எல்லாத்தையும் விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பாடுபட்டு அந்த உறவை வந்துட்டு பிடிச்சு இழுத்து வைக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால கடகராசி அப்படின்றது மனம், ஒரு தாயின் மடி மாதிரி. சிம்ம ராசி அப்படின்றது ரொம்ப தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் பயங்கர ஈகோயிஸ்டிக். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா, இந்த யதார்த்த வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா, டெஃபினட்டா இந்த யூனிவர்ஸ் அந்தந்த பிளானட்டை, அந்தந்த கிரகங்கள் வந்துட்டு அந்தந்த வீட்டுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா செயல்படுவாங்க. இங்க வந்துட்டு ஜாதகத்திலயும் சரி, அதே போல நியூமராலஜிலும் சரி, அதே போல நமக்கு சுயஜாதத்துல அமையப்பட்ட அந்த கட்டங்களும் சரி, லக்னங்களும் சரி, இது எல்லாமே வந்துட்டு பல பிரச்சனைகள் அப்படின்னு வந்து ஜோதிடர்கள் சொன்னாலுமே, பல பிரச்சனைகளுக்கும் பல்லாயிரக்கணக்கான விடை அந்த கட்டத்திலேயே இருக்கு. அந்தந்த வீட்டுக்கான பிளானட்டை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு தயாராயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த யூனிவர்ஸ் பயங்கரமா செயல்படும். அதனாலதான் வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோ. அடுத்தடுத்து நான் வந்துட்டு ராசி பலன் சொல்ல போறது இல்ல, நட்சத்திர பலன்கள் சொல்ல போறேன். ஸோ நட்சத்திர பலன்கள் அப்படின்றது, நடா நட்சத்திர பலன் யாரெல்லாம் சொல்ல, யூடியூப்பை திறந்தாலே ஒரே அதான் இருக்கு. நான் வந்து இந்த பயிற்சிகளை பத்தி பேசுறதுக்காக நான் வரல. ஒரு பர்சன் இந்த பூமியில பிறக்கும் பொழுது ஒரு நேரத்துல பிறகுறான். அந்த நேரத்தின் அடிப்படையில தான் நம்ம 27 நட்சத்திரத்தையும் குறித்து வச்சிருக்கோம். அந்த நேரத்தின் அடிப்படையில நீங்க பிறந்த உங்களுடைய நட்சத்திரம், ஓகேவா? 27 நட்சத்திரம் இருக்கு. ஸோ 27 நட்சத்திரத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு நான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவா விளக்க போறேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறைஞ்சது 4 பாதம் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 108 பாதங்கள் இருக்கு. 27 நட்சத்திரம், 108 பாதங்களை பற்றி உங்களுக்கு தெளிவா அடுத்தடுத்து விளக்கம் என்னுடைய ரிசர்ச், நான் என்னென்ன ரிசர்ச் பண்ணணும் அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமா அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பா அமையறது யாராலையும் தடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு நாய் இருக்கு. அந்த நாயை போயிட்டு வாப்பா, உட்காருப்பா, போப்பா அப்படின்னு சொன்னா அது பண்ணுமா? நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நாய் நான் கூப்பிட்டா வரும் போகும்ட்டு. அதை நீங்க சின்ன பிள்ளைல இருந்து சோறு போட்டு போட்டு வளர்த்தா, கூப்பிட்டா சோறு போடுவாங்கன்ற எண்ணத்துல தான் அது வருதே தவிர, உங்க கூப்பு குரலுக்காக அது வரல. நம்ம நாய் எப்படி கூப்பிடுவோம்? அப்படிதான் கூப்பிடுவோம். அப்போ நாயை வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணி கூப்பிட முடியாது. ஸோ அதே பேட்டர்ன் தான் ராசி, நட்சத்திரங்கள் எல்லாமே. ஸோ நீங்க கரெக்டா அதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா அது கரெக்டா வேலை செய்யும். நீங்க கரெக்டா ஆக்டிவேட் பண்ணலன்னா, இல்ல அதை பத்தி தெரியாமலே நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமா வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரகிள் தான் நீங்க சந்திப்பீங்க. புரியுதுங்களா? இதை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணா அப்ப நாளைக்கே நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா? இதை நான் தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கே நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேனா? இதை தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கே நான் பெரிய அம்பானி ஆயிடுவேனா? அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணலாம். சில பேர் விதண்டாவாதம் பண்ணுவாங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கே நீங்க அப்படின்றத விட, நம்ம எந்த ரூட்ல போறோம்ன்றது நம்ம தெரியாம நம்ம வீட்டு விட்டு கிளம்பி எங்க போறோம்? சொல்லுங்க பார்ப்போம். அது முடியாது இல்லையா? ஸோ அதனால இலக்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய பிறப்பு மிகவும் ஒரு ஆதாரம். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க பிறந்த நேரத்தையும், நீங்க பிறந்த கிழமையும், நீங்க பிறந்த அந்த நாளையும், நீங்க பிறந்த அந்த வருடத்தையும் யாராலையும் மாத்த முடியாது. ஜாதகத்தை கூட மாத்தலாம். ஸோ அதனால நான் அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ண விஷயங்களை உங்களுக்கு தெளிவா, டீட்டெயில்டா, நட்சத்திர வாரியா, பாதங்கள் வாரியா, தாரை பலன்னு ஒண்ணு இருக்கு முக்கியமா. அதை நான் வந்துட்டு தெளிவா நான் சொல்றேன். டெஃபினட்டா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைட்லைனா இருக்கும். பெரிய ப்ளூ பிரிண்டா இருக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இதை உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. டெய்லி வந்துட்டு நீங்க ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிறீங்க. அவர் வந்து டெய்லி காலையில 8 மணிக்கு அந்த வட்டியை வசூல் பண்றதுக்கு உங்க வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கரெக்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? 8 மணி ஆனா தண்டல்காரன் வந்துருவான். நம்ம வட்டி எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சிருவீங்களா? கரெக்டா? அதே மாதிரி தான் நம்மளுடைய பிராக்டிஸும். நம்ம இந்த ராசியில பிறந்திருக்கோம், இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம், இந்த பாதத்துல பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா, கரெக்டா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது மேக்சிமம் ஒரு மண்டலம் 48 நாளுக்குள்ள அதோட டிஃப்ளெக்ஷன், டிஃபரன்ஸு, மெராக்கல்ஸ் நிறைய நடக்கும். உங்களுக்கு அது மெராக்கலா தெரியும். பட் சயின்டிஃபிக்கா என்னன்னா, நீங்க கரெக்டா அதோட பிரபஞ்சத்தோட நீங்க டியூன் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் பேஸ். ஸோ இது எல்லாமே நான் வந்து ரொம்ப வருஷமா நிறைய ஜோதிட புத்தகங்கள், எண்கணித புத்தகங்கள், இதெல்லாம் அந்த காலத்துல படித்த விஷயங்கள் எல்லாமே சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு ஊறி போனது. ஸோ அதை நான் இப்பதான் நான் வந்து அதை டச் பண்ணி என்னோட பேரையே நான் ருத்ரான்னு நான் மாத்திருக்கேன். ஸோ அது பயங்கர ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில
உங்களுக்கு நான் வந்து எளிமையா வந்து வழிகாட்டணும் அப்படின்றது தான் என்னுடைய முழு நோக்கமே. இது வியாபார நோக்கம் கிடையாது. முக்கியமா கீழே நம்பர் போட்டு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, கன்சல்டேஷனுக்கு ரூ. 500 ஃபீஸ் அப்படின்ற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ என்னை பத்தி பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். ஒன்றும் இல்லை, பேர் தான் மாறி இருக்கு. வைபு வித் ஈஷாருன்றதுலேருந்து ருத்ரான்னு மாறி இருக்கனே தவிர அதே ஆள் தான். ஆள்ல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால நிச்சயமா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா அடுத்தடுத்த வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ புதுசா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.